அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், கத்தார் ஆகிய ஜிசிசி நாடுகளில் ஏற்படும் தீ விபத்து, வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை, 12 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக பரபரப்பு தகவலை வெளியிட்ட இந்திய தூதரகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தி குடிமகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 6 மில்லியன் குவைத் தினார் அபராதம் விதித்த குற்றவியல் நீதிமன்றம். அடுத்து, பழைய நிலைமைக்கு திரும்பும் குவைத் ஏர்போர்ட். தினமும் 190 விமானங்கள் செயல்படுவதாக அறிவித்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கத்தாரின் ராஸ் லஃபான் எனும் எரிவாயு நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இதுவரை 13 பேர் வரை உயிர்ந்துள்ளதாகவும் 66 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் கத்தாரின் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எனர்ஜி அஃபேர்ஸ் சிஇஓ சாத் ஷெரிதால் காபி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் 12 பேர் இந்தியர்கள் என கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீ விபத்து சம்பவம் எதிர்பாராமல் ஏற்பட்டதாகவும் இதில் எந்த ஒரு நாசவேலையோ தாக்குதலோ இல்லை என கத்தார் அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகளில் இப்போ வெயிலின் தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. சில இடங்களில் 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் பதிவாகி உள்ளது. இதன் காரணமாக ஆங்காங்கே தீ விபத்தும் ஏற்பட்டு வருகிறது. நேற்று குவைத்தில் உள்ள ஃபர்வானா ஏரியாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு பெண் உயிர்ந்துள்ளதாகவும் 2 காயமடைந்துள்ளதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதனால் குவைத் மற்ற பிற அரபு நாடுகளில் வச்சுக்கும் நம்ம ஆளுங்க இந்த கோடை காலத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தில் குற்றம் செய்தால் தண்டனைகள் கடுமையாக இருக்கும். அவ்வளோ எளிதில் யாரும் குற்றம் செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை நிறைவேற்றியது. இதில் குவைத்திகள் மற்றும் எகிப்து நாட்டை சேர்ந்தவர் அடங்குவர். திருட்டு, பண மோசடி, ஆயுதங்களை வைத்திருந்தது, கொலை, கொள்ளை, பாலியல் குற்றச்சாட்டு ஆகிய குற்றங்களை செய்தால் இத்தகைய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பண மோசடி, தேச துரோகம், ஹிஸ்புல் அமைப்பிற்கு நிதி அளித்தது போன்ற குற்றத்தில் ஈடுபட்டதாக ஒரு குவைத்தி குடிமகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 மில்லியன் குவைத் தினார் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது குற்றவியல் நீதிமன்றம். குவைத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் குவைத்துடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் அவர்களுக்கு பண மோசடியில் ஈடுபட்டதாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யுங்க. ஒரே ஒரு முறை குற்றம் செய்து கைது செய்யப்பட்டால் அவங்க பெயர் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்டில் சேர்ந்துவிடும். அதன் பிறகு ஃபிங்கர் வச்சு ஜெயிலில் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதன் பிறகு குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ், ஒமான் ஆகிய எந்த ஒரு ஜிசிசி நாட்டுக்கும் வேலைக்கு செல்ல முடியாது. உஷாராக இருங்க. அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 4லேருந்து தினமும் 190 விமானங்கள் செயல்படுவதாக குவைத்துடைய பிரசிடென்ட் ஆஃப் டிஜிசிஏ ஹாமித் முபாரக் அல் ஹாமித் அல் சபா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 ஈரானின் தொடர் தாக்குதலால் சேதமடைந்துள்ளதால் அதனை சரி செய்து மீண்டும் குவைத்திகள் மற்றும் வெளிநாடுகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தீவிர சீரமைப்பு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள். டெர்மினல் 1 திறக்கப்பட்டால் இப்போ இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டின் விலை பாதியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு குவைத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள், அதே போல ரிட்டர்ன் வருபவர்கள் டெர்மினல் 5 ஜிஸ்ரா ஏர்வேஸிலும், டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸ், கல்ஃப் ஏர்லைன்ஸ், இண்டிகோ, ஏர் அரேபியா, ஒமான் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ் ஏர்வேஸ் ஆகிய விமானங்களில் விமானிகள் எடுத்து குவைத் வர முடியும். அதுபோல குவைத்திலிருந்து பயணிக்க முடியும். ஃப்ளைட் டிக்கெட் போடும்போது நீங்கள் புக் பண்ணுற ஃப்ளைட்டு டெர்மினல் 4, டெர்மினல் 5லேருந்து புறப்பாடு வருகை தந்தால் மட்டுமே ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. ஏன்னா இந்த 2 டெர்மினல் மட்டுமே தற்போதைக்கு பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்னொரு மிக முக்கியமான தகவல், உங்கள் மேல் ஏதாவது கராமா இருந்தால், அதாவது ஃபைன் இருந்தால், டிராஃபிக் வயலேஷன் ஃபைனோ மற்ற பிற ஃபைன் எதுவாக இருந்தாலும் ஃப்ளைட் ஏறுவதற்கு முன்பாக கட்டிடுங்க. இல்லையென்றால் உங்களை ஃப்ளைட் ஏற அனுமதிக்க மாட்டாங்க. திர்பாலக். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், பிஓஇ அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 305 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்புலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 939 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 458 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். பெண்கள் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது தங்க நகைகள் மட்டுமே. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.